السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அல் இஸ்திகால் என்ற பாடத்தை நாம் தெளிவாக கண்டோம். அந்த பாடத்தில் என்ன கண்டோம்? ஒரு இஸ்மு முந்தி வரும், அந்த இஸ்முடைய ஆமில் பிந்தி வரும். அந்த ஆமில் இந்த இஸ்முக்கு அமல் செய்யாமல் அந்த இஸ்முடைய லமீருக்கு அமல் செய்யும். அப்ப இந்த இஸ்முக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தானே கண்டோம். உதாரணமாக அல் கரீபா காபல் தஹு, அந்நியனை நீ சந்தித்தால். இப்ப இந்த காபல் த என்பது ஃபேலமிர் ஃபாயில், கரீபு மஃபூல். இந்த ஹூ வராட்டி ஃபேலமிர் ஃபாயில் மஃபூல். ஆனா இந்த ஹூ வந்துட்டனால இந்த ஃபேலமிர் ஃபாயில் இந்த ஹூ மஃபூல் ஆயிடுச்சு. அப்ப இந்த கரீபாவுக்கு எது ஃபேலு, எது அமல் செஞ்சிச்சு, இந்த மாதிரி வந்தால் அதுதான் இந்த முன்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு மஷ்ஹூல் அன்ஹு என்று பெயர் என்று நாம் கண்டோம். இந்த மஷ்ஹூல் அன்ஹுக்கு என்ன ஏராப் வழங்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக கண்டோம். என்ன ஏராபு? இந்த மஷ்ஹூல் அன்ஹுக்கு முன்னாடி ஃபேலில் நுழையக்கூடிய, ஃபேலில் தான் நுழையும் அப்படிப்பட்ட ஒரு அதாத் வந்தால், இந்த மூணுமே ஃபேல்ல தான் நுழையும் அப்படிப்பட்ட ஒரு அதாத் வந்தால், இப்ப போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது மஃபூல் என்ற அடிப்படையில் நசபு தான் கொடுக்க வேண்டும். ஏன்? இந்த இன்னும் வந்து ஃபேல்ல தான் நுழையும். ஆனா தகதீர்ல ஒரு ஃபேலை வச்சுட்டு இந்த போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது மஃபூல் என்ற அடிப்படையில் நசபு தான் கொடுக்கணும்னு படிச்சோம். ஒன்னொன்னு இருக்கு, சில அதாத்துகள் இஸ்முல தான் நுழையும். இப்ப இதா என்பது இஸ்முல தான் நுழையும். அதனால நடுவுல ஒரு ஃபேலை என்ன செய்ய முடியாது, நம்ம தக்கதீர் வைக்க முடியாது. அப்ப முபுத்ததா என்ற அடிப்படையில் அந்த மஷ்ஹூல் அன்ஹுக்கு ரஃபா தான் கொடுக்கணும்னு படிச்சோம். அதே போல சில அதாத்துகள் இருக்கின்றன, அந்த அதாத்துக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த அதாத்துக்கு முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாது. அப்படி மஷ்ஹூல் அன்ஹுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு அதாத் வந்துச்சுன்னா, பின்னால் உள்ள ஒன்று முன்னால் ஒன்றுக்கு அமல் செய்யாது என்பதை போல் ஒரு அதாத் வந்தால், அப்பொழுது முபத்ததா என்ற அடிப்படையில் ரஃபா தான் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். அப்ப இது எதுவுமே வராட்டி ரெண்டு வகையாவும் படிக்கலாம். ஷரஃபக்க ஷரஃபுக்க போன்று இது எதுவுமே வராட்டி அந்த மஷ்ஹூல் அன்ஹுக்கு ரஃபாவும் கொடுக்கலாம், நசபும் கொடுக்கலாம் என்பதை கண்டோம். அப்ப எதுவுமே வராட்டினா ஃபேலுக்கு குறிப்பான அதாத்துகள் எதுவும் வராட்டி, அதே போல இஸ்முக்குன்னு குறிப்பான அதாத்துகள் எதுவும் வராட்டி, அதே போல அதுக்கு பின்னால் உள்ள ஒன்று முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாது அத்தகைய அதாத்து வராட்டி, எதுவுமே வராட்டி அந்த மஷ்ஹூல் அன்ஹுக்கு என்ன செய்யலாம்? மூணு வகையான ரெண்டு வகையான நசபு, ரஃப, இந்த ரெண்டு வகையான யாராவும் கொடுக்கலாம் என்பதை நாம் என்ன செய்தோம், தெளிவாக கண்டோம். இதனுடைய பயிற்சிகள், கேள்வி பதில்கள் அனைத்தையும் தான் என்ன செய்ய போகின்றோம் இப்பொழுது நமூதஜ் என தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே எல்லாத்தையும் வாருங்கள், முழுமையாக காண்போம். இது முழுமையாக கண்டு இந்த இஸ்திகால் பாடத்தை முழுமையாக நாம் விளங்கிக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் நாம் பயிற்சி 2 முடித்திருந்தோம். இப்பொழுது தொடர்ந்து வாருங்கள், மூன்றாவது பயிற்சியை இப்பொழுது காண்போம். இப்ப பயிற்சி 3ல என்ன சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ்குல்ல அதாத்தின் மினல் அதவாத்தில் ஆத்தியத்தி, பின்வரும் வார்த்தைகளில் இருந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் வகிய, இன்னும் அந்த அதவாத்துகள் ஆகிறது. இன் இத ஷர்தியத்து லவ், இன் இத ஷர்தியத்து லவ் என்ற இந்த பின்வரும் அதவாத்துகளில் இருந்து ஒவ்வொரு அதாத்துக்கும் மர்ரத்தன் ஒரு முறை, அதை கபுலல் மஷ்ஹூல் அன்ஹு, மஷ்ஹூல் அன்ஹுக்கு முன்னால் மர்ரத்தன் மற்றொரு முறை, பாதஹு மஷ்ஹூல் அன்ஹுக்கு பிறகு அந்த ஒவ்வொரு அதாத்தையும் சும்மா பிறகு உதுகுர் ஹுக்மஹு, அந்த மஷ்ஹூல் அன்ஹுடைய சட்டத்தை கூறு. வமௌகிஅஹு மினல் இஅராபி ஃபில் ஹாலைனி, ரெண்டு நிலைமையிலேயும், அதாவது அந்த அதாத்து முன்னால வச்சா அந்த அதாத்து பின்னால வச்சா அந்த ரெண்டு நிலைமையிலும் ஏராபில் இருந்து அந்த மஷ்ஹூல் அன்ஹுடைய இடத்தையும் அந்த மஷ்ஹூல் அன்ஹுடைய சட்டத்தையும் கூறு. இந்த மூணு அதாத்தையும் மஷ்ஹூல் அன்ஹுக்கு முன்னாடி ஒரு வாட்டியும் மஷ்ஹூல் அன்ஹுக்கு பின்னாடி ஒரு வாட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த மஷ்ஹூல் அன்ஹுடைய சட்டமும் அதோட ரெண்டு நிலைமையிலும் ஏராபுடைய ஹால் நிலைமையும் நம்ம என்ன செய்யணும், கூறணும். அதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. வாருங்கள், பயிற்சி நம்பர் 3 அதோடைய பதிலை பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் சொன்னாங்கல்ல, பயிற்சி நம்பர் 3. அப்ப இந்த இருக்கு பாருங்க, இன்னு இத ஷர்தியத்து லவ். அப்ப ஒரு வாட்டி அந்த அதாத்து
மஷ்கூல் அன்ஹுக்கு முன்னாடி அந்த அதாத்து வருது. இதெல்லாம் பாத்தீங்களா, மஷ்கூல் அன்ஹுக்கு முன்னாடி வருது, மஷ்கூல் அன்ஹுக்கு முன்னாடி வருது, மஷ்கூல் அன்ஹுக்கு முன்னாடி வருது, பின்னாடி வருது. அதர்ஸுக்கு பின்னாடி இன்னும் வருது, பின்னாடி இதா வருது, பின்னாடி லவ் வருது. இப்ப முன்னாடி பின்னாடி நம்ம அனுப்பிச்சிட்டோம், என்னது அமைச்சிருக்கோம் பாருங்க. இன்னுக்கு முன்னாடி வச்சு என்னது, இனி தரிச தாக்கர்த்தகும் நஜஹத, பாடத்தை நீ ரிவைஸ் செய்தால், நினைவு கூறிய அது மீள்பார்வை செய்தால், அரபில தமிழ்ல சொன்னா மீள்பார்வை செய்தால், அதாவது ரிவைஸ் செய்தால், பாடத்தை நீ ரிவைஸ் செய்தால் நஜகத்த, நீ வெற்றி பெறுவாய். ஓகேவா? அப்ப தர்சன் தான் படிக்கணும். இன்னும் முன்னாடி வந்துருச்சுன்னா அப்ப அதோடைய சட்டம் என்ன, உள்ளுக்குள்ள ஃபேல வச்சு அதுக்கு மஃபூலா நசப் வச்சு மஃபூலா தான் படிக்கணும், மஃபூலுன் பிஹி. ஓகேவா? இத ஷர்த்தியத்தும் நிபந்தனை சார்ந்த அந்த இதா. அதுக்கு பாருங்க, இத தர்ச தாக்கர்த்தகு நஜகத்த, பாடத்தை நீ மீள்பார்வை செய்தால், ரிவைஸ் செய்தால் நஜகத்த, நீ வெற்றி பெறுவாய். அப்ப இன்னும் இதா முன்னாடி வந்துருச்சு, இதா இந்த இந்த லவ்லா ஃபேலுக்கு குறிப்பானது, அதனால ஃபேலை உள்ள வச்சுதான் நம்ம என்ன செய்யணும், படிச்சாகணும். இப்ப இதுல ஃபேலை உள்ள வச்சு மஃபூலா படிச்சு நெசம் கொடுக்கணும், அதான் மஃபூலுன் பிஹி. இதோட யாரா என்னன்னு கேட்டாங்களா, மஃபூல் தான். சரியா? லவ் பாருங்க, லவ் என்பது லவ்வி தரிச தாக்கர்த்தகும் நஜகத்த, நீ பாடத்தை ரிவைஸ் செய்திருந்தால் வெற்றி பெற்றிருப்பாய். அப்ப அந்த மீள்பார்வை செய்திருந்தால் நீ என்ன செய்திருப்பாய், வெற்றி பெற்றிருப்பாய். அளவு வந்து ஃபேலு குறிப்பானது, அப்ப ஃபேல உள்ள வச்சு இந்த தரிசா என்ன செய்யணும், மஃபூலா தான் படிச்சாகணும். ஏன்னா ஃபேல் தான் வரணும், அதனால ஃபேல் உள்ள வச்சுதான் ஆகணும். அப்ப இது தரிசன்றது மஃபூலுன் பிஹி, மஃபூல் பிஹி ஆகும். சரியா? அடுத்து பாருங்க, மஸ்தூல் அன்ஹுக்கு பின்னாடி அந்த அதாத்த வைக்கிறோம். தரிசக்கு அப்புறமா இந்த தரிசக்கு அப்புறமா இதா, தரிசக்கு அப்புறமா லவ். அப்ப எப்படி படிக்கணும், அத்தரிசூன்னு படிக்கணும். அத்தரிசு இந்த அக்கர்த்தகும் நஜகத்த, பாடத்தை நீ மீள்பாவை செய்தால் வெற்றி பெறும், நஜகத்தை நீ வெற்றி பெறுவாய். அப்ப இது முபத்ததா, இதுக்கு யாரா என்ன முபத்ததா. ஏன் இந்த இன்னு வந்துருச்சுன்னா, இந்த இன்னுக்கு பின்னால் உள்ள ஒண்ணு பின்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாத ஒரு இன்னா அதாத்தாகும். அதனால இது என்னதான் படிச்சாகணும், முபத்ததா தான் படிச்சாகணும். ஓகேவா? அதே போலதான் இந்த மூணுமே. அத்தர்சு இதா தக்கர்த்தகு நஜகத்த, பாடத்தை நீ ரிவைஸ் செய்தால், அதை நீள்பார்வை செய்தால் நஜகத்த, நீ வெற்றி பெறுவாய். அப்ப இந்த தர்சு இந்த இதா என்னவாயிருச்சு, பின்னால் உள்ள ஒன்று முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாத ஒரு அதாத் ஆகும். அதனால அதுக்கு முன்னால இந்த மசூலனுக்கு வந்துருச்சுன்னா என்ன சட்டம், முபத்ததா தான் படிக்கணும்னு சொன்னோம்ல, அப்ப முபத்ததா வாங்கும். அத்தர்சு லவ் தாக்கர்த்தகும் நஜகத்த, பாடத்தை நீ ரிவைஸ் செய்திருந்தால், அதை மீள்பார்வை செய்திருந்தால் நஜகத்த, நீ வெற்றி பெற்றிருப்பாய். அப்ப பாருங்க, இங்க லவ்வும் அதே மாதிரிதான், பின்னாடி வர ஒன்று முன்னாடி உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாத ஒரு அதாத் ஆகும். அதனால அதுக்கு முன்னாடி மஸ்கூல் வந்துச்சுன்னா அதுக்கு நெசவு கொடுக்க முடியாது, அப்ப அதான் கொடுத்தாலும் முகுத்துதா என்ற அடிப்படையில் அது அதோடைய ஏராப் என்ன முகுத்துதாவாகும். அவங்க கேட்ட மாதிரி முன்னாடி அந்த அதாத்தை வச்சு நம்ம எழுதிட்டோம், அந்த அதாத்தை பின்னாடி வச்சு எழுதிட்டோம், அதோடைய ஏராவையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதோடைய இடத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், சொல்லிட்டோம். வாருங்கள் இப்பொழுது நம்ம என்ன செய்ய போறோம், பயிற்சி நம்பர் 4 பார்க்க இருக்கின்றோம். இப்ப பயிற்சி நம்பர் 4 என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பையின் நௌஅ இதா ஃபி குல்லி ஜும்லத்தின் மினல் ஜுமலில் ஆத்தியதி, பின்வரும் வாசகங்களிலிருந்து ஒவ்வொரு வாசகத்திலே உள்ள இதாவின் வகையை விவரி. வமௌக்கி அல் இஸ்மில்லதி பஅதஹா மினல் இஅராபி, இன்னும் அந்த இதாவுக்கு பிறகு இருக்கின்றதே அத்தகைய இஸ்முடைய இடத்தை விளக்கு. மினல் ஏராபிலிருந்து விளக்கு. அந்த இதாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இஸ்முடைய இடம் ஏராபில் இருந்து, அது ஏராபில் இருந்து உள்ள அந்த இடத்தை நீ என்ன செய்ய, விளக்கு. அதுக்கு ஒரு இன்னும் கூறு, ஐயி ஹாதிகள் அம்சிலத்தி எக்கூனு இஸ்திகாலும், இந்த இந்த எந்த இந்த உதாரணங்களில் எதிலே, எந்த உதாரணத்திலே இஸ்திகால் ஆகும் என்பதை கூறு. இந்த உதாரணங்களில் எந்த உதாரணத்திலே இஸ்திகால் ஆகும் என்பதை கூறு. இப்ப இதுல இதா வந்திருக்குன்னா, இதா நிறைய வகை இருக்கு. அதனால இங்க வரக்கூடிய இதா வந்து எந்த வகைன்னு சொல்லி விளக்கணுமா. அதுக்கப்புறமா இதாக்கு அப்புறமா வரக்கூடிய இஸ்ம் இருக்குல்ல, இதர் ரஜுலு, அது இதாக்கு அப்புறமா வா இது வந்திருக்கு, இங்க அதிகத்துன்னு இருக்குல்ல. இந்த வார்த்தைக்கு ஏராபுல இருந்து என்ன இடம், இஸ்மான் அன்னாசபா ஜர்ரா ரஃபான்றத அந்த ஏராபுடைய இதாக்கு அப்புறமா உள்ள இஸ்முடைய ஏராபிலுடைய இடத்தை விளக்கணுமா. அதுக்கப்புறமா இதுல எது இஸ்திகால், இந்த மூணுத்துல எதுல இஸ்திகால் ஏற்பட்டிருக்குன்றத நம்ம சொல்லணுமா. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அர்த்தம் பார்த்துருவோம். முதலாவது பாருங்க, இதர் ரஜுல சாஹத்தஹு ஃபக்தபிருஹு, மனிதரை நீ தோழமை கொண்டால், நீ நண்பனாக ஆக்கி கொண்டால், ஃபக்தபிருஹு, அவனை அந்த நண்பனை சோதித்து பாருங்கள். அப்ப நண்பனை தோழமையாக ஆக்கி கொண்டால் நீ என்ன செய், அந்த நண்பனை சோதித்து, ஒரு மனிதனை நீ தோழமையாக ஆக்கி கொண்டால் அந்த மனிதனை சோதித்து பார். ஓகேவா? இரண்டாவது, வாத்த, நீ வாக்குறுதி கொடுத்தாய்,
ஃபைதன் வாக்குறுதி கொடுத்த உடனே அந்த சமயத்தில் வாக்குறுதி கொடுத்த சமயத்தில் மவாஈதுக மவாஈது உர்கூபின் உன்னுடைய வாக்குறுதிகள் ஆகிறது உர்கூபுடைய வாக்குறுதிகளை போன்று இருக்கின்றது. சரியா? இப்போ உர்கூப உன்னுடைய வாக்குறுதிகள் உர்கூப வாக்குறுதினா, இந்த உர்கூப்ன்ற அரபியில ரொம்ப ஃபேமஸான நபர், அரபிக்காரர் அவரு. இந்த உர்கூப்ன்றது இவத என்ன செய்வாங்க, உதாரணம் காட்டுவாங்க. யாராச்சும் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துனாங்கன்னா, என்ன நீ உருக்கூப் மாதிரி வாக்குறுதி கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அவங்க உருக்கூப் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றவே மாட்டாப்புல. அதே போலதான் என்னது, நீயும் நிறைவேற்றவே மாட்டேங்கிறன்னு காட்டுறதுக்கு அந்த உருக்கூப்ன்ற நபரை என்ன செய்வாங்களாம், எடுத்துக்காட்டா சொல்லுவாங்களாம். அதே போலதான் இங்கேயும் என்ன செய்யறாங்க, ஆஹ் உன்னுடைய வாக்குறுதிகள் எப்படி இருக்கு, உருக்கூபுடைய வாக்குறுதி மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவரு பயங்கரமா பொய் சொல்வார். அந்த காலத்துல ஒர்க்கு வாழும் பொழுது அவரு என்ன செய்வாரா, அதிகமா பொய் சொல்றாங்க. எந்த அளவுனா, கீழே போடுறாங்க. இந்த கீழே அந்த உறுப்பு எப்படிப்பட்டவனா, ஒரு ஒருத்தர் யாசகர் ஒரு ஏழை அவர்கிட்ட கேட்டாரா, எனக்கு ஏதாச்சும் கொடுங்கன்னு. அப்ப என்ன சொன்னாரு, பேரிச்ச மரம் பாலையாக ஆகும்போது பூக்கும் போது என்கிட்ட வாழ்ந்தாங்க, அது பூக்கு மொட்டு விடும்போது வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ஏழை வந்தாராம். வந்ததுக்கு அப்புறமா என்ன சொன்னாரா, அது இப்பதான் மொட்டு விட்டுருக்கு, பச்சை காய ஆனோடனே வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். மறுபடியும் அவரு போயிட்டு அந்த பச்சை காய ஆனோடனே வந்தாராம். அதுக்கப்புறமா என்னது, பச்சை காயா இருக்குது, இப்ப நல்லா நிறம் மாறி செவந்து பழமாகும் பொழுது நீ என்கிட்ட வாழ்ந்தாராம். சரியா? அது நல்லா நிறம் மாறின பிறகு வாழ்ந்தாராம். அவரும் அதே மாதிரி என்னது, நிறம் மாறி நன்கு மா நல்ல செவந்த பிறகு வந்த பொழுது, அதான் செவந்திருக்கு நல்லா கனியாக பழமா முழு பழமா மாறின பிறகு வாழ்ந்தாராம். அதே போல அவனும், அந்த ஏழையும் நல்லா கனிந்த பிறகு பேரிச்சம்பழம் நல்லா காய்ந்து நல்லா பேரிச்சமாக மாறிய பிறகு என்ன செஞ்சாரா, வா வர சொன்னாரா. இப்போதைக்கு பேரிச்ச காய் இருக்கு, பேரிச்ச பழம் இருக்கு. சரியா? இப்ப நம்ம சாப்பிட்றதுலாம் பேரிச்ச பழம் நல்லா இது. ஆனா பேரிச்ச காயும் விற்கிறாங்க மார்க்கெட்ல, நம்மளுக்கு கிடைக்கும், எல்லோ கலர்ல இருக்கும். அந்த பேரிச்சங்காயா இருக்கும்போது வாழ்னாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, பேரிச்சங்காய் ஆயிருச்சு, இப்ப நல்லா பழமானோன்னு என்ன செய்ய வாழ்னாரு. சரியா? இப்ப நம்ம சாப்பிடுறோம் தமருன்னு, அந்த பேரிச்சம்பழம் வந்ததுக்கு அப்புறமா அந்த அப்படி மாறோனே வாழ்னாரா. அதே போல பேரிச்சம்பழமா மாறிடுச்சா. ஆஹ் அப்ப பேரிச்சம்பழமா வந்தோடனே அவர் இதுக்கு மேல ஏமாத்த முடியாதுல்ல. இதுக்கு மேல பேரிச்சம்பழத்துக்கு என்ன கிடையாது, அடுத்து பேரிச்சம்பழம் எதுவா மாறாது, இதான் கடைசி ஸ்டேஜ் பேரிச்சம்பழம் தான். அப்ப அப்ப நாளைக்கு கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாருன்னா, அந்த பேரிச்சம்பழத்தை நைட்டோட நைட்டா அறுவடை செஞ்சு ஆஹ் வித்துட்டாராம். அந்த நாளைக்கு அடுத்த நாள் அந்த யாசகர் கேட்கும்போது, நான் என்கிட்ட எதுவுமே இல்லை உன்கிட்ட கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டாராம். சரியா? அப்ப வாக்குறுதி கொடுத்து கொடுத்து ஏமாத்திக்கிட்டே இருந்தாருல்ல, அதனாலதான் வரலாறுல இவருடைய பேர் நினைச்சிருச்சு. பொய் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு இவரை உதாரணமா காட்டுவாங்க. உங்களுடைய வாக்குறுதிகள் ஆகிறது உட்கூப்புடைய வாக்குறுதிகளை போன்று இருக்கின்றது. சரியா? இப்ப மூன்றாவது பாருங்க. ஆஹ் இதுதான் என்னது, மூன்றாவது. அப்ப நம்ம ரெண்டு படிச்சிட்டோம். மூணாவது இதழ் ஹதியத்து தஹ- ஆஹ் தஹலத் மினல் பாபி ஹரஜத்தில் அமானத்து மினல் கூவதி. அன்பளிப்பு கதவின் வழியாக நுழைந்தால் அமானத் வெளியே போய்விடும். மினல் கூவத்தி ஜன்னல் வழியாக அந்த நேர்மை அமானிதம் என்பது வெளியே போய்விடும். இதனால்தான் அதிகமா என்ன வாங்கக்கூடாதுன்பாங்க, பொறுப்புல இருக்கவங்க அதிகத்து வாங்கக்கூடாதுன்பாங்க. பரிசு, இங்க பரிசுன்றது பரிசு கிடையாது. பொறுப்புல உள்ளவங்களுக்கு நம்ம பரிசுன்னு யாராச்சும் கொடுத்தாங்கன்னா அது லஞ்சம் மாதிரி. சரியா? அதனால நம்ம கதவுல அந்த அன்பளிப்பு கதவிலிருந்து நுழைந்தால் அந்த நேர்மை, அந்த உண்மையாக இருக்கக்கூடிய அந்த நேர்மை என்பது ஜன்னல் வழியாக வெளியே போயிடும். சரியா? அப்ப அந்த பரிசு என்பது, பொறுப்புல இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரிசு என்பது அது ஒரு என்னது, லஞ்சம் மாதிரிதான். அதனால அவர் கொடுத்துட்டாருன்னா நம்ம பொறுப்பு அவர் மேல மட்டும் கொஞ்சம் லைட்டானு செஞ்சுவோம், மன்னிக்கலாம் அப்படின்னு தோணும். அதனாலதான் பொறுப்பு நம்ம நேர்மையா செய்ய முடியாது, அந்த அமானத்தை நம்ம விட்டு போயிரும் அப்படின்றாங்க. சரியா? இப்ப வாருங்கள், இந்த மூணு பயிற்சி மூணுக்கும் நம்ம என்ன செய்வோம், அவங்க சொன்னதை போல பதிலை நாம் பார்ப்போம். இப்ப பாருங்க, பயிற்சி நம்பர் 4 இருக்குல்ல. ஆஹ் இதர் ரஜுலு சாஹப்தஹு ஃபஹ்தபிர்ஹு. ஒரு மனிதனை நீ தோழமை கொண்டா அவனை சோதினாங்கல்ல. அப்ப இதாவுடைய இது என்ன, தோழமை கொண்டால் ஷர்த்தா தானே படிச்சோம். அப்ப இது ஷர்த்து தான். ஓகேவா? ஷர்த்தியத்துன் வைரு ஜாசிமத்தின், ஜிஸ்மு செய்யாத ஷர்த்தாகும். இந்த இதா பின்னாடி வரக்கூடிய ஃபேனுக்கு ஜிஸ்மு செய்யாது, அதனால ஜிஸ்மு செய்யாத ஷர்த்தியா.
தோழமை கொண்டால் அப்படின்னு ஷர்த்தா தானே படிச்சோம். அப்ப இதை வந்து ஷர்த்தியா. மஷ்கூல் அன்ஹு வாஜிபு நஸ்பி. இதுதான் மஷ்கூல் அன்ஹுவா வந்திருக்கு. ஏன் ரஜுல ஒரு ஃபேல் வந்திருக்கு சாஹப்தானே, அந்த ஃபேலு அந்த லமீருடன் ஈடுபடுது, இந்த ரஜுல ஈடுபடாம அந்த லமீருடன் ஈடுபடுது. அப்ப இதான் என்னது, மஸ்கூல் அன்ஹு. அப்ப இதுக்கு ஒரு ஃபேல் உள்ளுக்குள்ள வைக்கணும். ஏன் இதான் வந்து ஃபேலுக்கு குறிப்பானது, அதனால உள்ளுக்குள்ள ஃபேல் வச்சு அந்த ஃபேலுக்கு இது மஃபூல் தான் படிச்சாகணும். அதான் சொல்றாங்க மஸ்கூல் அன்ஹு வாஜிபு நஸ்பு. நஸ்பு என்னது, கடமையாகும். அப்ப இதுக்கு ரஜுலன்னு நஸ்பு கொடுக்குறது, அதுக்கு அடையாளமா ஃபத்தஹ் கொடுக்கிறது கடமையாகும். அதுக்கு பாருங்க வஅத்த ஃபைத மவாஇதுக்குன்னு படிச்சோம்ல, இது ஃபுஜாஇயத்துன். அப்போ ஃபுஜாயியத்துல நான் சொல்லியிருக்கேன், பாடத்துல நம்ம பார்த்திருக்கோம். இந்த இதா என்பது என்னது, வாக்குறுதி கொடுத்தாய், வாக்குறுதி கொடுத்த சமயத்தில் உன்னுடைய வாக்குறுதிகள் உர்க்குபுடைய வாக்குறுதிகளை போன்று இருக்கிறதுனால, அப்ப ஒரு சம்பவம் நடக்கும்போது இன்னொன்னு சொன்னேன். இப்ப அதான் நான் சொன்னேன், நான் வெளியே வீட்டை விட்டு வெளியே போனேன், வெளியே போன சமயத்துல ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ரெண்டு சம்பவத்தை நம்ம கனெக்ட் பண்ணும் பொழுது, ரெண்டுத்தையும் சேர்க்கும் பொழுது, இப்படி ஒண்ணு நடந்துச்சு, டக்குன்னு அது ஒன்னொன்னு நடந்துச்சு. நான் இப்படி வெளியே போறேன், என் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. இப்படி இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும்போது இன்னொன்னு திடீர் என்று நடந்தால் அந்த இடத்துல இதா போடுவாங்க. இப்ப நான் வெளியே போனேன், இப்ப இதன் நான் அப்படி போகும்போது டக்குன்னு என் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இதான் புஜா ஐயான்னு. சரியா? அப்ப இங்க அதுதானே நீ வாக்குறுதி கொடுத்தாய், அது வாக்குறுதி கொடுக்கிற, எப்படி கொடுக்குற, உன்னோட வாக்குறுதிகள் உருக்கக்கூடிய வாக்குறுதிகளை போன்று இருக்கிறது அப்படின்னு நீ கொடுக்குற அப்படின்றாங்க. சரியா? வாஜிபுர் ரஃபாய். அப்ப இது ரஃபா வாஜிபாகும். ஏன் இதாக்கு அப்புறமா இஸ்மு தான் வரணும், அது முபத்ததா தான் வரணும். அதனாலதான் இது என்னது, முபத்ததா என்ற அடிப்படையில் ரஃபா. இங்க எதுவுமே ஃபேலே வரல, அதனால மஸ்கூல் அன்ஹுவே இங்க இல்ல. சரியா? இதுக்கு அப்புறமா இந்த ஃபேலும் வரல, அதனால இங்க மஸ்கூல் அன்ஹுவே வராது. ஏன், ஒரு இஸ்முக்கு அப்புறமா ஃபேல் வந்தாதான் அது மஸ்கூல் அன்ஹுவா ஏற்படுமே. இங்க ஃபேலே இல்லல, அதனால இது மஸ்கூல் அன்ஹுவே கிடையாது. அதனால முபத்ததா என்ற அடிப்படையில் ரஃபா கொடுப்பது வாஜிப். அதுக்குமா பாருங்க, கதவு ஒரு வாசல் வழியா பரிசு வந்தா ஜன்னல் வழியா நேர்ம போயிரும்னு சொன்னாங்கல்ல, அது ஷர்த்தியத்துன்னு கயிறு ஜாசிமத்தின், ஜிஸ்மு செய்யாத ஷர்த் ஆகும். இதா இருக்குல்ல, இது பின்னாடி ஃபேல் தான் வரணும். ஆனா இது என்ன செய்யாது, அஹ் ஜஸ்மு செய்யாது அந்த ஃபேலுக்கு. அப்ப ஹதியத்து தஹலத்து படிச்சோம்ல, அப்ப தஹல்துஹு அந்த லமீரோட நீர் பண்ணும். இங்க எந்த ஒரு லமீரும் வரலையே. சரியா? அதனால இங்க என்னது, இங்க எந்த ஒரு மஷ்கூலும் இஸ்திகால ஏற்படல. சரியா? மர்ஃபூன். அப்ப இதாக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இஸ்முக்கு ஏரா பழங்க சொன்னாங்கல்ல, அதான் இங்க வழங்குறாங்க. மர்ஃபூன் போக்கப்பட்ட ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலா அன்னஹு ஃபாயிலுன், நிச்சயமாக அது ஃபாயில் என்பதின் பிரகாரம் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். லி ஃபஅலின் மஹ்தூஃபின் யுஃபஸ்ஸிருஹுல் மத்கூரு, போக்கப்பட்ட ஃபஅலுக்கு ஃபாயில் நிச்சயமாக அந்த ஹதியத் என்பதாகிறது. போக்கப்பட்ட ஃபஅலுக்கு ஃபாயில் என்பதின் பிரகாரம் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது ஃபாயில் என்பதின் பிரகாரம் ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். யுஃபஸ்ஸிருஹுல் என்பது கூறும், இந்த போக்கப்பட்ட ஃபேலை பின்னாடி கூறப்பட்ட ஃபேல் விளக்குகிறது. அத்தகைய போக்கப்பட்ட ஃபேலுக்கு ஃபாயில் என்பதின் பிரகாரம் ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். அப்ப ஹதியத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேல் போக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இதாக்கு அப்புறமா இஸ்மு வரவே கூடாது. அப்படி வந்திருக்குன்னா என்னன்னு தெரியுது, உள்ளுக்குள்ள ஒரு ஃபேல் போக்கப்பட்டிருக்கிறதுன்றது நம்மளுக்கு தெரியுது. சரியா? இப்ப உள்ளுக்குள்ள என்னவா இருக்கு, ஒரு ஃபேல் போக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபேல் தான் இது, அந்த ஃபேலுக்கு இது ஃபாயில் ஆகும். அந்த ஃபேல் என்னன்னு நம்மளுக்கு எப்படி தெரியுது, பின்னாடி கூறப்பட்ட ஃபேல் அதை விளக்குகின்றது, தஃப்சீர் செய்கின்றது. சரியா? அப்ப இந்த இஸ்திகாலானா அது ஒரு லமீருடன் ஈடுபடணும். அப்படி என்ன செய்யல, இது ஈடுபடல இந்த பின்னாடி வந்த ஃபேல், அதனால இது இஸ்திகால்னு சொல்ல முடியாது. அதனால என்னதான் சொல்லணும், ஒரு ஃபேல் போக்கப்பட்டிருக்கு, அந்த ஃபேலுக்கு இது ஃபாயில்னு சொல்லணும். சரியா? ஏன் அப்படி சொல்றோம், இந்த இது அதுக்கப்புறமா ஃபேல் தான் வரணும். அதனாலதான் என்ன செய்யறோம், ஃபேல் உள்ளுக்குள்ள தகுதீர் வைக்கிறோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சேர்க்க மூணுமே நம்ம என்ன செஞ்சாச்சு, சொல்லியாச்சு. அதுல முதல்ல மட்டும்தான் எனது இஸ்திகால் ஏற்பட்டிருக்கு. வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சி நம்பர் 5 தொடர்ந்து காண்போம். வாருங்கள் இப்பொழுது நாம் என்ன செய்வோம், அடுத்த பயிற்சியை காண்போம். அப்ப அடுத்த கேள்வி பயிற்சியில என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. ஆஹ் பயிற்சி நம்பர் 5. இப்ப பயிற்சி நம்பர் 5ல என்ன கேக்குறாங்க, இஸ்தாமில், நீ பயன்படுத்த அல் அஃஆலல் ஆத்தியத்தை, பின்வரும் செயல்களை பயன்படுத்து, மர்ரத்தன் ஒரு முறை நீ பயன்படுத்து, இஸ்மின் மஷ்கூலின் அன்ஹு, மஷ்கூல் அன்ஹுவான இஸ்முடன் பயன்படுத்து, வாஜிபின் நசபி, நசபு அவசியமான மஷ்கூல் அன்ஹுவான இஸ்முடன் பயன்படுத்து, மர்ரத்தன் இன்னும் மற்றொரு முறை இஸ்மி இஸ்மின் வாஜிபி ரஃபை, ரஃபை கடமையான ஒரு பெயர் சொல்லுடன் பயன்படுத்து, சாலிசத்தன் மூன்றாவது முறை இஸ்மின் யஜூசு ஃபீஹில் வஜ்ஹானி, ரஃபா நஸ்பு ரெண்டு முறையும் அந்த இஸ்மிலே கூடுமே, அத்தகைய இஸ்முடன் மூன்றாவது முறை பின்வரும் ஃபேல்களை பயன்படுத்து. இப்ப பின்வரும் ஃபேல்களை ஃபர்ஸ்ட் டைம் நசபு வாஜிபான மஸ்கூல் அன்ஹுவான இஸ்முல பயன்படுத்தணும். செகண்ட் டைம் ரஃபா வாஜிபான இஸ்முடன் பயன்படுத்தணும். தேர்ட் டைம்
ரஃபா நசபு ரெண்டுமே கூடுமே அந்த இஸ்முல நம்ம என்ன செய்யணும், நம்ம பயன்படுத்தணும். கீழே சில இஸ்முகள் ஃபேல்கள் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேலுடன் மஷ்கூல் அன்ஹுவான இஸ்ம கொண்டு வரணும். ஒரு டைம் வாஜிபு, ஒன் டைம் ரஃபா வாஜிபு, ஒன் டைம் நசபு வாஜிபு, ஒன் டைம் ரெண்டுமே கூடும். அந்த மாதிரி என்ன செய்யணும், நம்ம பயன்படுத்தணும். சரியா? வாருங்கள், நம்ம அப்படி பயன்படுத்தினா மட்டுமே போதும். ஓகேவா? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது, ஃபேலுக்கு குறிப்பான அதாத்து முன்னாடி வந்தா அதுக்கு நசபு வாஜிப் ஆகும். அதே போல பின்னால் உள்ள ஒன்று முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாத ஒரு அதாத்து வந்து விட்டால், அதுக்கு முன்னாடி மஷ்கூலன் ஹுவான இஸ்மு வந்து விட்டால், அப்ப அதுக்கு ரஃபா தான் செய்யணும். அது ரஃபா வாஜிபு. இப்படி முன்னாடியும் எந்த அதாத்தும் இல்ல, ஃபேலுக்கு இஸ்முக்கு குறிப்பான அதாத்து இல்ல, பின்னாடியும் எந்த அதாத்தும் இல்லாட்டி அதுக்கு ரஃபா நசபு ரெண்டுமே கூடும். இந்த சட்டத்தை தெரிஞ்சுப்போம். இப்ப வாருங்க, நம்ம அவங்க கேட்ட மாதிரி நம்ம அதற்கு ஒரு பதில் மட்டும் இப்ப பார்த்து சொன்னா போதும். விளக்கம் நம்மளுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டோம். கேள்விக்கான பதிலை மட்டும் இப்பொழுது நம்ம என்ன செய்வோம், பார்ப்போமா? அப்ப என்ன சொல்றாங்க, சதம் சதம் தகு வந்துச்சுல, அதுக்கு இங்க பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. இனி ஜமீன சதம் தகு ஊக்கிபுத்த. ஜமீன் என்றால் என்னது? சக தோழனை சதம் தகு நீ திட்டினால், நீ திட்டினால் நீ ஊக்கிபுத்த நீ தண்டிக்கப்படுவாய். ஓகேவா? அப்ப இங்க நசபு வாஜிபு. ஏன்? அதாத்து ஃபேலுக்கு குறிப்பான அதாத்து ஸ்டார்டிங்ல வந்து அதுக்கப்புறமா மஷ்ஹூர் அன்ஹு வந்துட்டா அதுக்கு என்னதான் செய்யணும், நசபு தான் வாஜிபு. ஓகேவா? அதனால இத அடுத்து பாருங்க. அஸ்ஸமீலு இன் ஷதம்தஹு உகிபத். வகுப்பு தோழன் ஆகிறவன் அவனை நீ திட்டினால் நீ ஊக்கிபுத்த நீ தண்டிக்கப்படுவாய். சரியா? அப்ப இங்க என்னது, அதாத்து பின்னாடி வந்து அது மஷ்ஹூர் அன்ஹு முன்னாடி வந்துருச்சு. அதனால என்னது, ரஃபா வாஜிபு. அதுக்குமா பாருங்க, மூணாவது என்ன சொல்றாங்க, அல் முத்தஜாவிஜுன்றாங்க. அப்ப அல் முத்தஜாவிசூன் படிக்கணும். அப்ப அல் முத்தஜாவிசு அல்லாட்டி அல் முத்தஜாவிச ரெண்டுமே கூடும். ஓகேவா? அப்ப வரம்பு மீறியவனை சத்தம் தகு, வரம்பு மீறியவனை நீ திட்டி விட்டாய். சரியா? அப்ப இங்க பாருங்க, அதாத்தே இல்ல, முன்னாடி இல்ல பின்னாடி இல்ல. அப்ப ரஃபா நசபு ரெண்டுமே கூடும். முத்தஜாவிசன்னு படிக்கலாம், முத்தஜாவிசூன்னு படிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா பாருங்க, ரெண்டாவது என்ன சொல்றாங்க, எங்க இருக்கு பாருங்க. இனி ரஜுல அஹந்தகு அஹானக. மனிதனை, ஒரு மனிதனை நீ இகழ்ந்தால் அந்த மனிதன் உன்னை இகழ்வான். அப்ப முன்னாடி வந்துருச்சு, அப்ப நசபு தான் கொடுக்கணும். அர்ரஜுலு இன் அஹந்தஹு அஹானக. ஒரு மனிதன் ஆகிறவன் அந்த மனிதனை நீ இகழ்ந்தான், அஹானக உன்னை அவன் இகழ்வான், இழிவுபடுத்துவான். அப்ப இங்க ரஜுலுக்கு பின்னாடி அதாத் வந்துருச்சு. அந்த அதாத் எப்படிப்பட்டது? பின்னால் உள்ள ஒன்று முன்னால் உள்ள ஒன்றுக்கு அமல் செய்யாத அதாத்து. அப்ப ரஃபா வாஜிபு. அர்ரஜுலு இல்லாட்டி அர்ரஜுல ரெண்டுமே படிக்கலாம். அஹந்தஹு அந்த மனிதனை நீ இழிவுபடுத்தி விட்டாய். அர்ரஜுலான்னு படிக்கலாம், அர்ரஜுலுன்னு படிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, மூணாவது ஜாமல் தகு. அப்பனா இனி சதீக ஜாமல் தகு ஜாமலக. அப்ப நண்பன் ஆகிறவன் அந்த நண்பனிடம் நீ அன்பாக கண்ணியமாக பழகினால் ஜாமலக உன்னுடன் அவன் அழகாக அல்லது கண்ணியமாக பழகுவான். அவனுடன் நீ அழகா பழகுனா உன்னுடன் அவனும் அழகா பழகுவான். சரி, கண்ணியத்துடன் பழகுவான். அப்ப அதாத்து நசபு ஃபேலு குறிப்பான அதாத்து வந்துருச்சு. அப்ப ஃபேர் உள்ள வச்சு இது நசபு கொடுக்கணும். அசதீகு இன் ஜாமல் தகு ஜாமலக. நண்பன் ஆகிறவன் அந்த நண்பனிடம் நீ அழகாக பழகினால் உன்னிடம் அவன் அழகாக கண்ணியத்துடன் பழகுவான். அப்ப இன்னும் பின்னாடி வந்து மஷ்கூல் அன்ஹு முன்னாடி வந்துருச்சு. அந்த அதாத்து பின்னால் உள்ள ஒன்று முன்னால் ஒன்றுக்கு அமல் செய்யாத அதாத்து. அப்ப இதுக்கு ரஃபா வாஜிபு. அதுக்குமா பாருங்க, அசதீக்கு இல்லாட்டி அசதீக்க ரெண்டுமே படிக்கலாம். ஜாமல் தகு நண்பனிடம் நீ அழகாக பழகினாய். சரி, அதுக்குமா பாருங்க, ஹத்தப் தகு வந்துச்சுல, அந்த ஹத்தப் தகு இனி திஃப்ல ஹத்தப் தகு அஹ்சன இலைக்க. குழந்தையிடம் நீ நற்பண்புகளுடன் ஒழுக்கம் கற்பித்தால், நற்பண்புள்ளவனாக நீ சீர்படுத்தினால், அந்த குழந்தையை நீ நற்பண்புகள் உள்ளவனாக நீ அவனை செம்மைப்படுத்தினால் உன் பக்கம் அஹ்சன அவன் நன்மை செய்வான். அப்ப அவனை நீ சரியா வளர்த்தன, அந்த குழந்தையை நீ செம்மை ஆக்கினால் உன்னின் பக்கம் அவன் என்ன செய்வான், நல்லது செய்வான். அல்லது நல்ல நல்ல அழகான விஷயங்களை உன் பக்கம் என்ன செய்வான், நன்மையை செய்வான், உபகாரம் செய்வான். அதுக்கப்புறம் பாருங்க, அத்திஃபுலூன் படிக்கணும். ஏன்? அதாவது பின்னாடி வந்திருக்குல்ல. அப்ப இன் ஹத்தப்தஹு அவனை அந்த குழந்தையை நீ செம்மைப்படுத்தினால் அக்சன் அவன் உபகாரம் செய்வான், இலைக்க உன்னின் பக்கம் அவன் உபகாரம் செய்வான். அத்திஃப்லு அத்திஃப்ல ரெண்டுமே படிக்கலாம். ஹத்தப்தஹு அந்த குழந்தையை நீ என்ன செய்தாய், நல்ல ஒழுக்கங்கள் சொல்லி கொடுத்து அவனை நீ செம்மைப்படுத்தி விட்டாய்.
அதுக்கப்புறம் பாருங்க ஜூர்த்தஹு வந்துச்சுல, நீ சந்தித்தாள். இனி ஜார ஜூர்த்தஹு, அண்டை வீட்டாரை நீ சந்தித்தால் ஆஹ் என்ன செய், உசிபுத்த, நீ கூலி வழங்கப்படுவாய். அப்ப இன்னும் அதாத்து நசபுடைய அதாத்து முன்னாடி எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் சரியா. நசபுடைய அதா என்னது ஃபேலுக்கு குறிப்பான அதாத்து முன்னாடி வந்துருச்சுன்னா இதுக்கு நசப்பு தான் கொடுக்கணும். மஷ்கூலன் ஹுக்கு நசப்பு தான் கொடுக்கணும் சரியா. அப்ப அல் ஜாரு இன் ஜுர்தஹு உசிபுத்த, அண்டை வீட்டாரை நீ சந்தித்தால் உசிப்த, நீ நன்மை கூலி கொடுக்கப்படுவாய், நன்மை கொடுக்கப்படுவாய். அப்ப இங்க அதாத்து பின்னாடி வந்திருக்கு. அது எப்படிப்பட்ட அதாத்து, முன்னாடி பின்னாடி உள்ள ஒண்ணு முன்னாடி உள்ள ஒண்ணுக்கு அமல் செய்யாத அதாத்து. அதனால இதுக்கு ரஃபா கொடுக்கறது வாஜிபு. அப்ப இங்க அதாத்தே வரல, அப்ப ரெண்டுமா படிக்கலாம். அல்ஜார அல்ஜாரு ரெண்டுமே படிக்கலாம். சுர்தகு, அண்டை வீட்டாரை நீ சந்தித்தாய். அதுக்கு பாருங்க கதப் தகு இருக்கா. இனி தரிச கதப் தகு, பாடத்தை நீ எழுதிவிட்டாய் என்றால், எழுதினாய் என்றால் ஃபஹிம்த, அந்த பாடத்தை நீ விளங்கிக் கொள்வாய். இப்ப இன்னும் முன்னாடி வந்துருச்சு ஃபேலு குறிப்பானது, அப்ப நசபு வாஜிபு. அத்தர்சு இன் கதப் தகு ஃபஹிம்த, பாடத்தை நீ எழுதினாய் என்றால் விளங்கிக் கொள்வாய். அப்ப பாருங்க தர்சுக்கு பின்னாடி இன்னும் வந்துருச்சு, அப்ப இதுக்கு ரஃபா வாஜிபு. அத்தர்சு அத்தர்ச ரெண்டுமே படிக்கலாம். ஏன் முன்னாடி பின்னாடி அதாவது இல்ல. அப்ப அத்தர்சு அத்தர்ச ரெண்டுமே படிக்கலாம். கத்தப்து, பாடத்தை நீ எழுதி விட்டாய். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம இந்த பயிற்சியை முடித்து விட்டோம். வாருங்கள் மீதமுள்ள பயிற்சிகளை அடுத்தடுத்த பாடத்தை தொடர்ந்து காண்போம். ஆமீன். ஆஃபிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.